Hello students, welcome to Penguin Tutorial Tamil and இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் சார் வந்து விண்டோ பிளக்இன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஸ்பீடாக வந்து ஒன்று கவர் பண்ணி விடுங்க சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. And நம்ம வந்து 3 days பேக்ஸாக இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்காக ஸ்கெட்சப்பில் இன்னும் 2-3 வீடியோஸ் போடலாம், ஓகேவா? ஸோ அந்த வகையில் விண்டோ பில்டர் பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம், சரியா? ஸோ இதுக்கு ஒரு பிளக்இன் இருக்கு. அந்த பிளக்இன் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா சந்தோஷம், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக என் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ கால் பண்ணி கேட்கலாம், நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்கலாம், ஃபோன் பண்ணி கூட கேட்டுக்கலாம், எப்படி வேணாலும் கேட்டுக்கோங்க, சரியா? ஓகே, ஸோ அந்த விண்டோ பில்டர் பிளக்இன் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பேன். அவங்க வந்து கொஞ்சம் ஆன்லைனில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க. ஸோ எனக்கு டைம் இல்லாதனால நான் வந்து வீடியோ போடுறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஓகேவா? ஸோ மன்னிச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்கெட்சப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன், சரியா? ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த அக்காவை நான் வந்து டிலீட் பண்ணிடுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டாப்பில் வச்சுட்டு சின்னதாக ஒரு வீடு மாதிரி நான் கட்டுறேன், சரியா? ரொம்ப பெருசாக இல்லைன்னாலும் குட்டியாக நான் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ ஏன்னா ஒரு வீடோட அந்த விண்டோ இருந்தால் தான் உங்களுக்கு பார்க்க வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியும். சும்மா ஏதோ ஒன்று நான் ட்ரா பண்ணி வச்சா நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், சின்னதாக வந்து ஒரு வாழை எழுப்பிக்கிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ப்ரொடெக்டர் எடுத்து நம்ம வந்து ரூஃபாக போடலாம், ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 45 சென்டிமீட்டர் 45 டிகிரிக்கு ரூஃப் போட்டுறேன். போட்டு இங்கே ஒரு 45 கொடுக்குறேன். அண்ட் இதை நீங்கள் காப்பி பண்ணி கூட, ஏன்னா பின்னாடி வேணும் பாருங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ரூஃபை எடுத்து இங்கே பின்னாடி வச்சுக்கிறேன். அண்ட் இதை எடுத்து பின்னாடி வச்சுக்கிறேன், அவ்வளோதான். ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா முன்னாடி பின்னாடி வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃப்ரெண்டு எடுத்துக்கிட்டு ஜஸ்ட்டு ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன், ஒரு ரூஃப் மாதிரி தான், சரியா? ஸோ இது இந்த சைடு தான் எனக்கு வந்து வேணும், அதனால் இப்படியும் பண்ணிக்கிட்டு இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணேன்னா ரூஃப் வந்துடுச்சு. இனி இந்த ரூஃபுக்கு வந்து ஷேடு கொடுக்கணும். ஸோ ஷேடுக்கு என்ன பண்ணுறேன்னா ஃப்ரெண்டு வந்துக்கிட்ட ஒரு 70 சென்டிமீட்டர் ஷேடு 15 சென்டிமீட்டருக்கு நான் வந்து சென்டரிங் பண்ணுறேன், சரியா? ஸோ இது வந்து ஒரு 15 கொடுத்து இதையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அதை நீங்கள் மிரர் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை. ஜஸ்ட் நான் வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டுமே அதுக்காக இந்த மாதிரி பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இது நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரண்டில் ஷேடு வேணும். ஸோ ஷேடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 கொடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த சைடு நான் 70 தான் கொடுத்துக்கிட்டு இங்கே வந்து இதை எடுத்து இங்கே கொண்டு வைக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இந்த சைடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 சாரி இந்த சைடு கொடுத்தேன், ஒரு 70 கொடுத்துக்கிறேன், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கைட்ஸ் எல்லாம் டிலீட் பண்ணிக்கலாம். டிலீட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு ஃபவுண்டேஷன் வந்து கொடுத்துக்கலாம். நம்ம அதை எப்படி கொடுப்பீங்கன்னா நான் வந்து ஒரு 1.5 அடிக்கு தான் ஃபவுண்டேஷன் இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் 45 சென்டிமீட்டர், ஓகே, அவ்வளோதான். எனக்கு என்ன வேணும் அப்படின்னா நான் இங்கே வந்து ஒரு விண்டோ ரெஃபரன்ஸ் லைன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ரெக்டாங்கிள் வச்சு 150, 150 கிரியேட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த ரெஃபரன்ஸ் லைனில் வந்து ஒரு விண்டோ இருக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ இருக்கு, சரியா? ரெஃபரன்ஸ் லைனில் ஒன்று வேணும், இங்கே ஒன்று வேணும் எனக்கு. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த டியூட்டோரியலை நான் சொல்லித்தர போகிறேன், ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃப்ரெண்டு எடுத்துக்கிறேன், ரைட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி விண்டோஸ் பில்டர், இதுதான் நம்ம பிளக்கிங். நீங்கள் நல்லா பார்த்தாலே தெரியும், இங்கே பாருங்கள் ரெக்டாங்குலர் விண்டோ இருக்குது. இதை கிளிக் பண்ணால் இந்த ரெண்டையும் கிளிக் பண்ணுற மாதிரிங்க எனக்கு ஒன்றுமே வராது, ஏதாச்சும் ஓப்பன் ஆகாது. ஆனால் இதை கிளிக் பண்ண ஓப்பன் ஆகும். ஸோ அது ரெண்டையும் ஓப்பன் ஆகுது, எப்படி ஓப்பன் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ சரி, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் விண்டோ. இதில் விண்டோ டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் 4 டைப் ஆஃப் விண்டோ இருக்குது. இதில் நீங்கள் வந்து ஸ்லைடிங் எடுத்துக்கலாம், ஃப்ரெஞ்ச் எடுத்துக்கலாம், சிங்கிள் டபுள் ஹேண்ட் எடுத்துக்கலாம். இது டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வெண்டிலேட்டராக. இது வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்லைடிங், இதான் ரூமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபிக்ஸடு, சரியா? இது வந்து ஆஃபீஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை, சரியா? எதை வேணும்னா நீங்கள் எதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம், சரியா? நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இதோட பேராமீட்டர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி. ஆனால்
டைப்பிங் தான் வேறு. சரியா? ஸோ நீங்கள் அதே இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதுங்க. 4 டைப்பை வேறு வேறு, அந்த 4 டைப்புக்கும் ஒரே பேராமீட்டர் தான். சரியா? இந்த பேராமீட்டரில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் தான் நான் கவர் பண்ணுவேன். ஓகே ஃபைன். நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்லைடிங் எடுத்துக்கிறேன். வேண்டாம், ஃப்ரெண்ட்ஸை எடுத்துக்கிறேனே. எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நல்லா பாருங்கள், இதில் பேராமீட்டர்ஸ் இருக்குது. இதில் ஸ்லாஷ் ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஒரு ஹெட்டிங் இருக்கு பாருங்க. வாட் இஸ் ஸ்டாஷஸ்? ஸ்டாஷஸ்ங்கிறது வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இந்த பாருங்க இருக்குது. ஸோ இதான் ஸ்டாஷ்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்களா? இந்த ஷேர்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், 2 கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எத்தனை வேணுமோ கொடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் 3 கொடுத்துக்கிறேன், ப்ராப்ளம் இல்லை. சரியா? விண்டோவோட லென்த்து இப்போ சென்டிமீட்டரில் இருக்குது. நான் யூனிட் வந்து சென்டிமீட்டரில் வச்சுருக்கிறேன். சரியா? உங்களுக்கு வந்து ஃபீட்டில் கொடுத்தீங்கன்னா இது ஃபீட்டில் வரும். ஓகேவா? அதனால ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் யூனிட்டை செட் பண்ணிட்டு இங்கே வந்துட்டீங்கன்னா உங்கள் யூனிட் இங்கே வந்துடும். சரியா? அண்ட் ஃப்ரேம் விட்டு டெப்த் எல்லாம் உங்களுக்கு தெரியும். விண்டோ லென்த்துங்கிறது எவ்வளோ லென்த் இருக்கணும், ஹைட்டுங்கிறது எவ்வளோ ஹைட் இருக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃப்ரேம் எடுத்து இது இந்த ரெண்டும் தெரியும் நினைக்கிறேன். அண்ட் ஷேஷோட விடுத்து ஆல்ரெடி சொன்னால, அந்த ஷேஷ் அதோட விடுத்து டெப்த்து எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்குது. அண்ட் ஃப்ரேம் மெட்டீரியல் உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வேணும் அப்படின்னு கேட்குது. உங்களுக்கு விருப்பப்பட்ட மெட்டீரியல் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். சரியா? உங்கள் விருப்பப்பட்ட மெட்டீரியல் நீங்கள் வந்து தாராளமாக கொடுத்துக்கலாம். அண்ட் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த கிளாசிங்கை நான் வந்து கிளிக் பண்ண அப்படின்னு நான் வந்து கிளாசிங் டைப் வந்து சிங்கிளாக வேணுமா இல்லை வந்து டபுளாக வேணுமா ட்ரிபிளாக வேணுமான்னு கேட்டுருக்காங்க. உங்களுக்கு எதுவாக வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். கிளாசிங் மெட்டீரியல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த மெட்டீரியலும் அப்ராக்சிமேட்லி ஒன்றா தான் இருக்கும். சரியா? புதுசாக எனக்கு ஒரு மெட்டீரியல் வேணும், எனக்கு இங்கே இருக்கிற இந்த கிளாஸோட இந்த பார்த்தீங்களா கிளாஸு. ஸோ இந்த கிளாஸில் ஏதாச்சும் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான், ஜஸ்ட் இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். சின்னதாக ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிக்கிட்டு இதோட பேர் என்ன, டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் ப்ளூன்னு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே வர பாருங்கள். எனக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, செலக்ட் கிளாஸிங் டைப்பில் டிஃபால்ட்டில் இங்கே பார்த்தீங்களா வந்துருச்சு எனக்கு டிரான்ஸ்லூசன்ட் கிளாஸ் ப்ளூ. ஓகேவா? ஸோ எனக்கு இந்த மெட்டீரியல் இங்கே வந்துருச்சு. இப்போ நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ளை பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கவர் டைப் பண்ணுறது. கவர் ப்ரொஃபைல் வந்து ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான் உங்களுக்கு வந்து என்ன எவ்வளோ சைடு வேணும், எக்ஸ்டீரியரா இன்டீரியரா அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஷேப் வந்து யூலே வச்சுக்கோங்க. கவரோட ப்ரொஃபைல் எடுத்து அந்த வித்தெல்லாம் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கவரோட மெட்டீரியல் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். சரி, நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணாதான் இங்கே வரும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் விட்டுருங்க. ஹரிசாண்டல் பார்னா என்ன அப்படின்னு பாருங்க. இதுக்கு இடையில கம்பியை தான் நம்ம பாருன்னு சொல்கிறது. பார்த்தீங்களா? இது வந்து இப்போ இடையில வந்து எதுவுமே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ஹரிசாண்டல் பாரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரியா? சைடு எத்தனை சைடு வேணும், பாரோட மெட்டீரியல் நீங்கள் கொடுத்துக்கலாம், அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். சரியா? இதுதான் ஹரிசாண்டல் பார் அப்படிங்கிறது. சரியா? ரோல் ஷட்டர்னு ஒன்று இருக்குது. ரோல் ஷட்டர்னு நம்ம தெரியும் ஆல்ரெடி. என்ன ரோல் ஷட்டர்னு என்ன, மேலே கீழே தூக்குறது தான். சரியா? ஹெட் ரூமு, பேக் ரூமு, ஷட்டர் மெட்டீரியல், சைடு. ஸோ இதெல்லாம் வந்து அதான் வந்து ரோல் ஷட்டர் அப்படின்னோம். நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியும். ஓகேவா? கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா, வந்து கொஞ்சம் ஓகே, கட்ஸ் ஓப்பனிங் இருக்கு. இதை வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, டிக் ஆஃப் பண்ணக்கூடாது. அப்படியே வச்சுக்கணும். சரியா? ப்ளூ ஆர்பிட்டரியில தான் இருக்கணும். சரியா? நீங்க ஹரிசாண்டலா கொடுக்கறதுனா, ஹரிசாண்டல் என்ன, நீங்க விண்டோ நம்ம எப்பவுமே ஹரிசாண்டல்ல வைக்க மாட்டோம். சரியா? இப்படி கமத்தியா கூட நம்ம போட மாட்டோம். ஸோ வெர்டிகலா தான் இருக்கும். ஸோ ஆர்டிபெட்ரினா ரெண்டும் அங்கேயும் போகும் இங்கேயும் போகும். ஸோ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகும். சேவ் ப்ரிசெட், இந்த ப்ரிசெட்டை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இங்கே. ஓகேவா? அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணால் நம்ம வந்து ஹெல்ப் கேட்டுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் கிரியேட் நமக்கு தேவையில்லை. இதில் வந்து கஸ்டம் நேம், இந்த விண்டோக்கு நம்ம ஒரு நேம் வந்து கொடுத்துக்கலாம். சரியா? கிரியேட் அண்ட் பிளேஸ் கொடுக்குறது. டொனேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த டொனேட்ல என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம இதை வந்து ஓசியில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம காசு கொடுத்து வாங்கணும் கிடையாது. ஸோ இதை வந்து கிரியேட் பண்ண அந்த ஆள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏப்பா நீ வந்து சும்மா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு காஃபி டீ குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் டொனேட் பண்ணு அப்படின்னு கேட்குறாரு. ஸோ டொனேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏடிஎம் கார்டு
சிவிவி எல்லாத்தையுமே நாங்கள் கொடுக்கணும். அவன் எந்த ஒரு காரணம் சரியா. ஸோ அதெல்லாம் நம்பி கொடுக்க முடியாது. பக்கத்து தெருவில் ஏதாவது இருந்தானா ஒரு டீயோ இல்லைன்னா ஒரு வடையை வாங்கி கொடுத்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு டொனேட் நான் பண்ண மாட்டேன், நீங்களும் பண்ணாதீங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ கஸ்டம் நேம் அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம். சரி, கொடுத்துக்கிட்டு கொடுக்கலனாலும் ப்ராப்ளம் இல்லை. கிரியேட் அண்ட் பிளேஸ் கொடுத்துட்டீங்கன்னு இங்கே பாருங்கள், எனக்கு வந்து என்னாச்சு வந்துருச்சு, விண்டோ வந்துருச்சு. இப்போ எங்கே வேணாலும் நீங்கள் கொண்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். சரியா? விண்டோ வந்துருச்சா? இப்போ கிளிக் பண்ணும்போது பாருங்க, விண்டோ என்ன வெளியவா இருக்கும், உள்ளதானுங்க இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆமாம், உள்ளதான் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்க, வால் பஞ்சர். இது வரைக்கும் இந்த ரெண்டும் டிசேபிள் இருந்துச்சு. இப்போ நான் விண்டோ கிரியேட் பண்ணுவதும் ஒன்று வந்து எனபிள் ஆயிடுச்சு. இப்போ வால் பஞ்சரை கொடுக்கும்போது எனக்கு உள்ளாடி போயிடுச்சு. பார்த்தீங்களா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சா வேலை. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்களா, ஒரே கிளிக்கில் நம்ம வந்து ஒரு விண்டோவை கிரியேட் பண்ணிடுச்சு. பார்த்தீங்களா? நார்மலாக ஒரு விண்டோவை நம்ம என்ன பண்ணோம், கொண்டு வந்து இதில் வச்சு அதை ஸ்கெயில் பண்ணி அப்படி இப்படின்னுலாம் பண்ணோம். பட் இது அப்படி கிடையாது, ரொம்பவே ஈஸியாக ஒரு விண்டோவை கிரியேட் பண்ணியாச்சு. கிளாஸும் அழகாக வந்துருச்சு. பார்த்தீங்களா? நான் கொடுத்த கிளாஸ் தான் இங்கே வந்துருக்கு. ஓகேவா? இப்போ இதை பற்றி உங்களுக்கு ரெக்டாங்குலர் விண்டோ பற்றி நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது பாலிகானல் விண்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சரியா? இந்த பாலிகானல் விண்டோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாலிகானெல்லாம் நீங்கள் பண்ணி, சரியா, பாலிகானில் நீங்கள் பண்ணிருக்கீங்க. நான் ரெக்டாங்குலராக தான் பண்ணேன், அதனால எனக்கு ரெக்டாங்குலராக தான் வரும். சரியா? பாலிகானில் நான் தனியாக பண்ணுறேன். சரியா? கொஞ்சம் இது பண்ணி நான் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இது வந்து இதை கிளிக் பண்ணாலும் இது எனபிள் ஆகலை, இதை கிளிக் பண்ணாலும் ஏதோ கிளிக் பண்ணாலும் எனபிள் ஆகலை. நான் வந்து என்ன பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, எனபிள் ஆகிடுச்சு. சரியா? இதை கிளிக் பண்ணுறேன், இதை கிளிக் பண்ண எனபிள் ஆகாது, இதை கிளிக் பண்ணுறேன், எனபிள் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு பர்டிகுலராக உங்களுக்கு எந்த இடத்துல வந்து விண்டோ வேணுமோ வைக்கிறீங்களோ அந்த இடத்த நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இது எனபிள் ஆகும். அங்கே இருக்கிற அதே இதுதான் இதுலேயும் ஃபிக்ஸட் டைட் இருக்குது, ஃபிக்ஸட் லைட் இருக்குது, ஓப்பனிங் லைட் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. சரியா? ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன், ஓப்பனிங் லைட் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு ஃப்ரேமோட விடுத்து இதில் ஓவரால் இருந்து அதுவே கால்குலேட் பண்ணிடுச்சு. ஏன் கால்குலேட் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி 150 இந்த 150 தான் இந்த ஸ்கொயரை நம்ம வந்து ட்ரா பண்ணோம். கரெக்டாக? ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துடுச்சு. சரியா? நீங்கள் யூனிட்டை மாற்றி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா யூனிட்டை மாற்றி கொடுத்துக்கோங்க. ஓகே. ஃப்ரேமோட விடுத்து, ஃப்ரேமோட ஹைட்டு, ஷேஷ் விடுத்து ஆல்ரெடி சொல்லி தந்துருக்கேன், ஷேஷ்னா வாட் இஸ், அண்ட் ஷேஷோட டெப்த்து, ஃப்ரேம் மெட்டீரியல் நீங்கள் எப்படி வேணும் கொடுத்துக்கலாம். கிளாசிங் மெட்டீரியலை நீங்கள் வந்து இருக்கேன். நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிச்சா? ஸோ அந்த கிளாஸ் வந்து எனக்கு வந்துடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அதையே நான் வந்து கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருக்கேன். சரியா? ஓகே கொடுத்துட்டு கவர் ப்ரொஃபைல் நான் ஆல்ரெடி சொல்லி தந்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கட்ஸ் வால், கட்ஸ் ஓப்பனிங் எல்லாம் தேவையில்லை, இதை எப்படியே வச்சுக்கோங்க. ஸ்கேலிங் கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கட்டும். தென் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கிரியேட் அண்ட் பிளேஸ். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சரியா? இப்போ இதே நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளாடி தூக்கி விட்டுடலாம். எனக்கு என்னாச்சு பார்த்தீங்களா, அழகான ஒரு விண்டோ கிடச்சிடுச்சு. புரியுச்சா? ஸோ இந்த மாதிரி தான் பெரிய பில்டிங் பண்ணாலும் சரி இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிளக்கின் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். சரி, நீங்கள் ஜாயின் பண்ணி தாராளமாக கேட்கலாம். என் நம்பரை எனக்கு ஃபோன் பண்ணி கூட கேட்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? பண்ணிக்கிட்டு ஏதாச்சும் டவுட்னா எனக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். அண்ட் இன்னொரு நாள் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே, பாய்.